வெல்கம் பேக் டு salary 2 crores. நம்ம இந்த சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ என்னுடைய டெய்லி இன்வெஸ்டிங்கை பற்றியும் மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றியும் குளோபல் நியூஸ் பற்றியும் யூஎஸ் இன்வெஸ்டிங் பற்றியும் மட்டும்தான் பேசுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 24,238 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னுமே வெல் பிலோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் இருக்குது. 24,500 ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீக் ஃபுல்லாகவே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா செக்டாருமே அப்பு. ஸோ பிஎஸ்சி பேங்க்கு ஒரு 1.7, ஃபார்மா 0.94, ஸோ இன்ஃப்ரா 0.74, பேங்கிங் வந்து கம்மியாக இருக்குது 0.21. ஸோ இன்றைக்கி அதிகமாக ரொம்ப கம்மியான மைனஸில் இருந்தது 0.49 ஃபினான்ஸ் செக்டார் மட்டும்தான். ஸோ பிஎஸ்சி பேங்க்கை வச்சு இன்றைக்கி பேங்க் இண்டெக்ஸை மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டு கொஞ்சம் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா எப்பயுமே லார்ஜ் கேப் சைட்லேயே இருங்க. ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப்பில் ரிஸ்க் எடுக்கிறவங்க காசு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி பங்குல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எடுங்க. ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நல்ல ரேஞ்சில் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைஞ்சிச்சுன்னா வாங்கலாம். ஸோ டிஜிட்டல் கோல்டு வந்து ரொம்ப நல்லா ஏறி இருக்குது. 3 times ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026 கிட்டத்தட்ட 17,633 கோடி யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக மக்கள் வந்து டிஜிட்டலாக கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைன். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை பற்றி ரிமூவ் பண்ணுறதை பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. ஸோ அது கண்டிப்பாக கண்டினியூவாக தான் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரண்ட் க்ரூட் வந்து 90 ரூபாய்க்கு மேலே $90 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலுமே இந்தியன் மார்க்கெட்டு இன்றைக்கி மேலே தான் இப்போ இருக்குது. ஸோ ஆர்பிஐ வந்து $100 வந்து 100 ரூபாய்க்கு போகாத மாதிரி பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி 96.45க்கு போயிடுச்சு. இன்றைக்கி 96.96 இந்த ரேஞ்சில் இருக்குது. சீக்கிரமாக 100 போயிடும். இந்த வருஷத்துலேயே 100 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நெக்ஸ்ட் இயரில் 100 கண்டிப்பாக போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ஐபிஓவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வாங்கலாம். ஸோ கேலிபர் ஐபிஓ வந்து 27% மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ ஐபிஓ வாங்குறவங்க லாங் டேர்முக்கு வாங்கணுன்னா அதோட வேல்யூஷனை பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு என்ட்ரு ஆகிட்டு ஒரு 27%, 20% இல்லை 10% லிஸ்டிங் டே அன்னைக்கு ஏதாவது கெயின் கிடச்சிரும் உடனே வெளியே வர மாதிரி ஐடியா இருக்கிறவங்க கேலிபர் ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி செகண்ட் டே கிட்டத்தட்ட 3 டைம்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் நேஷ்னலோடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி 6% மேலே ஏறி இருக்குது. Q1 ப்ராஃபிட் வந்து நல்லா இருக்குது. அதனால தான். ஸோ என்கிட்ட பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஒரு 130 குவான்டிட்டி இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ இப்போ தான் 6% மேலே ஏறி இருக்குது. அதுவும் இன்றைக்கி தான் ஏறி இருக்குது. ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். நான் 5, 10, 1, 2 அப்படின்னு ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு போவேன். எப்பப்போ இது வந்து அண்டர் வேல்யூடுன்னு தெரியுதோ அந்த டைமில் 100க்கு கீழே போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் ஏறி இருக்குது. பட் கவர்மெண்ட் பேங்க்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த ரிஸ்க் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஷேர்ஸ் வந்து 1%க்கு மேலே ஏறி இருக்குது. ஸோ அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 1360க்கு மேலே போகும் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அனலிஸ்ட். வாட்டக் வாபேக் வந்து இது நம்ம ஏரியாவிலே இருக்குது கம்பெனி. இது நல்ல கம்பெனி. ஆனால் இப்போ காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங் அதிகமாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். நான் விட்டுட்டேன் ஒரு தடவை. அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலான்னு நினைக்கும் பொழுது அது கடன்னு மேலே ஏறிடுச்சு. ஸோ அப்போலேருந்து இதை பார்த்துட்ருக்கேன். எப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங் 30க்கு கீழே வருதோ அப்போ வாங்கலான்னு. இன்ஃபேக்ட் 15 to 18 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வாங்கலாம். ஸோ வாட்டக் வாபேக் வந்து வாட்டர் சிவேஜ் மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்காங்க. ஸோ நல்ல கம்பெனி தான். சென்னை பேஸ்ட் கம்பெனி. டாட்டா பவருக்கு கவர்மெண்ட்டிருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு 351 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து அவங்களுடைய ரெவன்யூவை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. க்ளீன் எனர்ஜி போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ டாட்டா பவர் கொஞ்சம் காஸ்ட்லி. இன்னும் ஒரு 10 ரூபா 20 ரூபா கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் டாட்டா பவர் வாங்கியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 167 ரூபா நஷ்டத்தில் தான் இருக்குது. ஸோ பல வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம்.
ரொம்ப 1 2 1 2ன்னு வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2024 ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டுருக்கேன். 419 வாங்க ஆரம்பித்து 460 400 ஸோ வேரியஸ் ரேஞ்சஸ் 356லேயும் வாங்கியிருக்கேன். ஸோ இதிலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா 350 356 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ரேஞ்சாக தோணுது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.